ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்ப்பீங்க. ஸோ 2026 4வது மாதமான ஏப்ரல் மாதம் நடந்துகிட்ருக்கு. இந்த ஏப்ரல் மாதத்தில் நேரமானது நெருங்கிக்கிட்டே வருது. ஸோ என்ன நேரம் நெருங்கிக்கிட்டே வருது அப்படின்னு கேட்குறீங்களா? ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தான் அந்த அற்புதமான நாள். ஸோ அன்றைக்கி தமிழ் மாதம் முதல் மாதமான சித்திரையுடைய முதல் நாள். அதே போல் கிழமை செவ்வாய்க்கிழமை. அன்றைக்கி சூரியன் மேசராசியில் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவார். அன்றைக்கி தான் தமிழ் புத்தாண்டாக உலகமெங்கும் கொண்டாடப்பட இருக்குது. இந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகங்கள் அமையக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலன் பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தமிழ் புத்தாண்டு பலனை ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். மகரம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. சிவன்மலை உத்தரவு பெட்டியில் எப்படி உத்தரவு பொருள் சமுதாயத்தில் தாக்கங்களை ஏற்படுத்துமோ அதுபோல தான் கிரகங்களாலையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தாக்கங்கள் ஏற்படும். கிரகங்களால் என்ன தாக்குதல்கள் ஏற்படும், என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ராசிகளுக்கு தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கணும். அப்போ தான் பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்க முடியும். ஸோ பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்க என்ன பரிகாரமும் செய்யணுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா தமிழ் புத்தாண்டு சாதாரண நாள் கிடையாது, ரொம்பவே சிறப்பான நாள். அதனால் முதல்ல தமிழ் புத்தாண்டுடைய சிறப்பை பற்றி தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்கள் ராசிக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ சித்திரை மாதம் பிறக்கக்கூடிய முதல் நாள் தான் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்படுது. இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு 2026 ஏப்ரல் 14 அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை கொண்டாடப்பட இருக்கு. இந்த நாள் தமிழர்களுடைய பாரம்பரிய புத்தாண்டு நாளாக கொண்டாடப்பட இருக்கு. ஆக்சுவலி அது மட்டும் இல்லாமல் தமிழ் மரபுகளை பேணி வளர்க்கக்கூடிய நாளாகவும் நமது பண்பாட்டு வேர்களை வலுப்படுத்தி கொள்ளக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கருதப்படுது. இந்த நாள் இயற்கையிலே ஒரு புதிய தொடக்கத்தை அறிவிக்கிற மாதிரி அமையும். உதாரணத்துக்கு மரங்களில் பூக்கள் பூக்கிறது, இலைகள் துளிக்கிறது, விவசாயிகள் புதிய விதைகளை விதைக்கிறது, இந்த மாதிரிலாம் இந்த நாள் பண்ணப்படும். இந்த நாள் சயின்ஸ் ரீதியாகவும் சிறப்பானதாக இருக்கும். இந்த நாளில் ஜோதிட ரீதியாக சூரியன் மேசராசியில் பிரவேசிப்பார். அதனால் இந்த நாள் மேசராசி தொடங்கக்கூடிய நாளாகவும் அழைக்கப்படுது. இப்பேற்பட்ட இந்த நாள் தமிழ்நாட்டில் பலவிதமாக கொண்டாடப்படும். வீடுகளை நன்கு சுத்தம் செய்கிறது, கோலம் போடுறதுன்னு அதை தான் இந்த டைம் நாமளும் பண்ணணும். கூட மாயில தோரணம்லாம் கட்டணும். வீட்டு வாசலை மஞ்சள் குங்குமம் அரிசி மாவால் ரெடி பண்ணி அழகான வரவேற்பு வாசலை இந்த நாளில் அமைக்கணும். அதோடு நாம் புதிய உடைகளை அணிந்து கொள்ளும். குழந்தைகளுக்கும் புதிய உடைகள் வாங்கி தரணும். மெயினாக முதியவர்களை வணங்கி ஆசீர்வாதம் இந்த நாளில் பெறணும். அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் நெல், அரிசி, பழங்கள், வெல்லம், தேன் ஆகியவற்றை சேர்த்து நைவேத்தியம் செய்யணும். அதோடு விசிறி, கண்ணாடி, பூக்கள், பழங்கள், நகைகள் ஆகியவற்றை ரெடி பண்ணி கனியை ரெடி பண்ணணும். அந்த கனி அலங்காரத்தை இந்த நாளில் ரெடி பண்ணி முதல்ல கடவுளுக்கு சமர்ப்பிக்கணும். பின்னர் நீங்களும் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் இதை பார்க்கணும். இந்த நாளில் இதெல்லாம் செய்யணும். இந்த நாளில் பாரம்பரிய உணவுகளான மாங்காய் பச்சடி, நீர்மோர், புளிப்பு, இனிப்பு, உப்பு, கசப்பு, காரம், துவர்ப்பு ஆகிய அறுசுவைகள் கலந்த உணவுகளை தயார் பண்ணும். இந்த அறுசுவை உணவுகள் வாழ்க்கையில் வரக்கூடிய ஏற்றிறக்கங்களை அங்கீகரிப்பதை குறிக்குது. அதோடு தமிழ் இலக்கியங்களை இந்த நாளில் படிக்கணும். இந்த நாளில் அப்படி இல்லைனா புதிய புத்தகங்கள் வாங்கணும், இல்லைனா பஞ்சாகத்தை படிக்கணும். மெயினாக கோவிலுக்கு சென்று இந்த நாளில் வழிபாடு செய்யுங்க. அதோடு தானம் செய்யுங்க. குறிப்பாக ஏழைகளுக்கு தானம் வழங்குங்க. மற்ற உறவினர்கள், நண்பர்களை சந்தித்து புத்தாண்டு வாழ்த்துக்களை இந்த நாளில் பரிமாறுங்க. ஆக்சுவலி இந்த நாளில் எதை முதல்ல பார்க்குறோமோ அதுதான் அந்த ஆண்டு முழுவதும் நமக்கு நன்மை தரும்னு சொல்லப்படுது. அதனால் காலை எழுததும் தாய் தந்தையரை வணங்கி ஆசீர்வாதம் பெறுங்க. பின்னர் இறைவனை வழிபாடு செய்யுங்க. நல்ல விஷயங்கள் இந்த நாளை முதல்ல பாருங்கள், தொடங்க முயற்சி பண்ணுங்க. இந்த நாளில் புதிய முயற்சிகளை செய்யுங்க. அதோடு புதிய வியாபாரம், புதிய வேலை, புதிய வீடு, இந்த மாதிரி புதிய புதிய காரியங்கள் இந்த நாள் செய்யுங்க. அதுக்கெல்லாம் சிறந்த நாளாக இந்த நாள் கருதப்படுது. இப்பேற்பட்ட இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். ஸோ இவ்வளோ நேரம் இந்த நாளுடைய சிறப்பை பார்த்தீங்க. இப்போ தான் உங்களுக்கு ஆண்டு பலனை ஷேர் பண்ண போகிறேன். அதாவது தமிழ் புத்தாண்டு ராசி பலனை உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன். மகர ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கான பலனை தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ உங்கள் ராசிக்கான பலனை இப்போ வாங்க அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலி உழைக்கக்கூடிய ஆர்வம் மிகுந்த மகர ராசிக்காரங்களே,
உழைப்பினால் காரியம் சாதிக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களாக மாறுவீங்க. இந்த 2026 ஆண்டு அந்த மாதிரி அமையறதுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நடக்கும். இதுவரை நடக்காமல் இருந்த பல நல்ல விஷயங்கள் இனி உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். அதோடு பணிபுரியக்கூடிய துறையில் சாதனை செய்து புகழுங்கிறத அடைவீங்க. உடல்லையும் மனதிலையும் ஒரு புதிய தெம்பானது பிறக்கும். அது மட்டும் இல்லாமல் வசீகரமான தோற்றமானது ஏற்படும். எதையுமே எதிர்கொள்ளக்கூடிய தைரியமும் பலமும் உங்களுக்கு உண்டாகும். அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய சக்தியை கொடுக்கும். அனைவரும் வியக்கக்கூடிய வகையில் வாழ்க்கை வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கடந்த காலங்களில் பட்ட கஷ்டத்திற்கு தற்போது பலன் கிடைக்கும். ஸோ கடந்த காலங்களில் பட்ட கஷ்டத்திற்கு தற்போது பலன்கள் கிடைக்கும்போது அந்த பலனை நல்லா யூஸ் பண்ணணும். ஆக மொத்தம் உங்களுக்கு இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக அமையறதுக்கு நிறைய வழி வந்து இருக்குங்க. ஸோ அந்த வழி தான் உங்களுக்கு பயங்கரமாக இருக்குங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது. அதுக்கப்புறமேட்டு உங்கள் ராசிக்கு 3-12ஆம் அதிபதியான குரு பகவான் ஆண்டு பிறந்த துவக்கத்திலிருந்து மே மாதம் வரை குரு பகவான் ருணரண ரேகர சஸ்துரஸ்தானத்தில் சஞ்சரிப்பார். அப்புறம் ஜூன் மாதம் முதல் சப்தமஸ்தானத்தில் உச்சமடைந்து ராசியை பார்ப்பார். அப்போ ஆன்ம பலம் பெருகி சுறுசுறுப்பாக தைரியத்தோடு இருப்பீங்க. குடும்ப உறவுகளை குறிப்பாக உடன் பிறந்தவர்களை அனுசரித்து செல்வதால் கவலைகள் உங்களுக்கு குறையும். இதனால் உடலில் இருந்த நோய்கள் நீங்கும். மன சஞ்சலங்கள் கவலைகள் கஷ்டங்கள் நீங்கி புதிய தெம்பு பிறக்கும். அதோடு உங்கள் செல்வாக்கு கண்டு உறவினர்கள் கண்திருஷ்டி கூட ஏற்படும். தடைப்பட்ட திருமண வாய்ப்புகள் கூடி வரும். அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக நாட்டமும் அதிகரிக்கும். தடைப்பட்ட பிரார்த்தனைகளும் வேண்டுதல்களும் நிறைவேறும். சிலருக்கெல்லாம் அவ்வப்போது ஞாபக சக்தி குறையும். அது மட்டும் இல்லாமல் கண் காது மூக்கு தொடர்பான பாதிப்புகள் வரலாம். அந்த பாதிப்புகள் வராமல் இருக்க நீங்கள் உங்களை நல்லா பார்த்துக்கணும். அடமானத்தில் இருந்த வீடு வாகனம் நிலப்புலன் நகை அனைத்தும் மீண்டும் வரும். அதோடு சிலர் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் குடும்ப பாரத்தை சுமக்க நேரும். அதோடு திருமண தடை அகலும். அடிமட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் உயரும். கல்லூரி படிப்பை இடையில் நிறுத்திய மாணவ மாணவிகள் மீண்டும் படிப்பை தொடர்வீங்க. மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய அறிவுரையை ஏற்றால் ஆனந்தமான வாழ்க்கை அமையும். சிலர்லாம் வாழ்க்கை துணையின் பெயரில் தொழில் கூட துவங்கலாம். அந்த மாதிரி பல அதிசயங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ உங்களுக்கு நடக்க போகுது. அதை தொடர்ந்து 2026 தமிழாண்டு முழுவதும் வெற்றி ஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பார். மீண்டும் மீண்டும் வெற்றி வாய்ப்புகள் குவியோ. தொழில் வளம் சிறக்கோ. அரசாங்க வெளிநாட்டு வேலை முயற்சி சித்திக்கோ. உத்தியோகத்தில் பணி நிரந்தரமாகோ. தொழிலில் சக போட்டியாளர்களை சமாளித்து வெற்றி வாகை சூட முடியும். வாழ்க்கை துணையால் நல்ல மாற்றமும் ஏற்றமும் உண்டு. தாராள தனவரவு வந்து கொண்டே இருக்கோ. கொடுக்கல் வாங்கல் சுமூகமாகும். பங்கு வர்த்தகத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். வாகனம் வாங்க வீடு கட்டக்கூடிய பணி தொடர தேவையான நிதி உதவி கிடைக்கும். சகோதர சகோதரி பிணக்குகள் இருந்த இடம் தெரியாமல் மறையோ. வாடகை வீட்டில் இருந்தவங்க சொந்த வீட்டுக்கு மாறுவீங்க. புதிய சொத்துக்கள் சேரும். புத்திர பிரதாப்தம் கெட்டோ. வார கடன்கள் வசூலாகோ. வறுமையில் வாடியவர்களுக்கு வாழ்வுல வசந்த வீசும். சிலர் மைத்துனரோடு இணைந்து புதிய கூட்டு தொழில் துவங்கலாம். சிறு பிரச்சனைகளால் பிரிந்த நண்பர்கள் உறவினர்கள் சகோதர சகோதரிகள் பகை மறந்து நட்பு கரம் நீட்டுவாங்க. வாழ்க்கை துணையால் ஏற்பட்ட பிரச்சனைகளோ. சாட்சி கையெழுத்து ஜாமீன் கையெழுத்து கேரண்டி கையெழுத்து போடுவதை தவிர்க்கணும். சிலர்லாம் பிள்ளைகள் உயர்கல்வி அல்லது உத்தியோகத்திற்குள் வெளியூர் கூட செல்லலாம். இந்த மாதிரியான அதிசயமும் சனியால் உங்கள் ராசிக்கு இந்த ஆண்டு நடக்க போகுது. அப்புறம் ஃபைனலாக ஆண்டுடைய துவக்கத்தில் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவானும் சஞ்சரிக்கிறாங்க. தடை தாமதமான முயற்சிகள் காரிய சித்தியை ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் நட்பு வட்டாரத்தில் சுமூகமான நிலை நீடிக்கும். சொத்து சுகம் தடையில்லாத வருமானம் என வாழ்வில் புதுவிதமான மாற்றம் அதிகரிக்கும். குடும்ப சும குறையோ. வீண் பிடிவாதம் முன்கோபம் குறையோ. தர்ம சிந்தனையோடு பிறருக்கு மனக்குறையோ பாதகமோ இல்லாத நல்ல முடிவை எடுப்பீங்க. அதோடு இடப்பயிற்சி செய்யக்கூடிய நேரோ. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மென்மையான பலன்கள் உண்டாகக்கூடிய வருடம். உங்களுடைய பேச்சு திறமையால் பிறரை ஈர்க்கக்கூடிய சக்தி கூட உண்டாகும். அதனால் பேச்சு திறமையை காட்டுங்க.
ஸோ மகர ராசிக்காரங்க உங்களுக்கான ஆண்டு பலன்கள் இதுதான். ஸோ இந்த பலன்களை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.